பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சி வோட்டர் மற்றும் இந்தியா டுடே ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது இப்போ லோக்சபா தேர்தல் நடந்தாலுமே திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்க்கும்போது என்டிஏக்கு ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது, இந்தியா கூட்டணிக்கு 38 சீட்டுகள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்றாங்க. அந்த ஓவரால் கருத்து கணிப்பில் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் 7 ஆகட்டும், இல்லை சாணக்கியா தினமலர் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பு ஆகட்டும், எல்லாமே ஓவராலாக வந்துட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார்? சாணக்கியா நியூஸ் 7லாம் விட்டுருங்க, அது கொஞ்சம் அதோட ரெப்புடேஷன்ஸ்லாம் நம்ம கேள்விக்கு, ஏன்னா ஏதோ ஒரு அவங்களுக்குலாம் ஒரு நோக்கம் இருக்குது, அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச மாட்டோம் அதை பற்றி. பட் சி ஓட்டர் இந்தியா டுடே வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு வெளியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க. அவங்க ஒரு சி ஓட்டர்லாம் வந்து இதுக்காகவே வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சர்வேக்காகவே எல்லா எலெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அந்த கணிப்பை நம்ம எடுத்துக்கலாம். அது இந்தியா டுடேக்காக அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் சி ஓட்டர் நம்ம அவங்க மூட் ஆஃப் தி நேஷன் எடுக்கிறாங்க. கடைசியாக 2024 லோக்சபா எலெக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 25 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 26 எடுத்தாங்க. அப்போது வந்து என்டிஏவோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 40 லோக்சபாவில் 41%, ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 37 குறைஞ்சி போச்சு, 33 குறைஞ்சிருக்கு ஜனவரியில். ஜனவரியில் வந்து 26ல் 33 குறைஞ்சி போச்சு. வேற வந்து இந்தியா கூட்டணியோட இது பார்த்திங்கன்னா, திமுக கூட்டணியோடது 47 இருந்திருக்கு 2024 லோக்சபாவில். அது வந்து ஆகஸ்ட்டில் வந்து 25 ஆகஸ்ட்டில் 48 போய் இப்போ 45 வந்திருக்கு. அப்படி பார்த்தாலுமே வந்து அதிமுகவுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13% அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் சுயேட்சையாக அதர்சன் போட்டு மற்றவங்க தனித்தனி நிற்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து 22% வந்து கொடுத்துருக்காங்க ஓட் பர்சன்ட். அந்த 22 பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து விஜயோடைய ஓட் பேங்க். அதுக்கு தான் அவங்க 15% சொல்கிறாங்க. அதனால தான் வந்து என்டிஏ வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது விஜயை தூக்கி வலையில் போடணுன்ட்டு டெல்லி சிபிஐ வரையும் போயிட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவர் போகிற மாதிரி தெரியல. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வந்து விஜய்க்கு வந்து வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்கார், வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்கார் அப்படின்றாங்க. சரி, 2 கோடி வீட்டில் 2 கோடி ரசிகர் இருக்காருன்னு நீங்கள் வச்சுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்காருன்னா குறைஞ்சபட்சம் 3 வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்க மாட்டாரா? குறைஞ்சபட்சம் 4 வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகர் இருக்க மாட்டாரா? குறைஞ்சபட்சம் 5 வீட்டுக்கு ஒரு சூர்யா ரசிகர் இருக்க மாட்டாரா? அப்போ அந்த ரசிகர்கள்லாம் இளைஞர்கள் தானே, அவங்களாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. எல்லா இளைஞர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னீங்கன்னா, விஜய் ரசிகர்களான இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. சூர்யா ரசிகர்களான இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அஜித் ரசிகர்களான இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சிவகார்த்திகேயன் ரசிகர்களான இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ அந்த இளைஞர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய் ரசிகர்களுக்கு, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ எல்லா இளைஞர்களும் வந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதிமுக சார்ந்த இளைஞர்கள் அதிமுக ஓட்டு போடுவான். இளைஞர்கள் திமுகலையும் பெருசாக பண்ணியிருக்காங்க, அந்த இளைஞர்கள் திமுக தான் ஓட்டு போடுவான். இப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களை ஓட்டு அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? ஸோ விஜயோட இளைஞர்கள் ஒரு கணிசமாக இருப்பாங்கன்றது வேறு விஷயம், செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். ஆனால் எல்லா இளைஞர்களும் இந்த வாட்டி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் அதிகபட்ச எஸ்டிமேட்டோன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு 10லேருந்து 15 வாங்குவார்ன்றது என்னுடைய கருத்து. நான் என்னோட எஸ்டிமேட்டில் 10லேருந்து 15% வாங்குவார்னு நினைக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து 33% வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க. யார்? அதிமுக குறைஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்த சமயத்தில் வந்து கூட்டணிலாம் வந்து பாமக அன்புமணி இப்போ சேர்ந்துட்டார். ஒருவேளை தினகரன் சேர்றதுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிக்க கூட இருக்கலாம். அப்படிலாம் சேர்ந்து கூட வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது, அப்போ வந்து டிஎம்கேவோடதும் 2% குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 2% குறைஞ்சிருக்கு சார். அதிமுகவும் குறையுது, திமுகவும் குறையுது. திமுக 45% ஓட்டை இப்போ தக்க வச்சுட்டு இருக்கு. அதிமுக 33% ஓட்டை தக்க வச்சுட்டு இருக்கு. கிளியர் விக்டரி திமுகவுக்கு 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்றது இந்த கருத்து கணிப்பு சொல்கிற விஷயமா பார்க்குறோம். அதுக்கு ஒரு ப்ரோ இன்குபன்சி ஒர்க் பண்ணுது. அது செய்த சாதனைகள் காரணமாக, அவங்க செய்கிற எலெக்ஷன் பணி காரணமாக அந்த ஓட்டரெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்போ இவங்க வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, போதை மருந்து, கள்ளச்சாராயம், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். இந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களோட பிரச்சனையை தீர்த்துட்டார் இந்த ஜனவரியில். யார்? ஸ்டாலின். ஒருவேளை அது அந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஒரு கீழே போயிருக்கலாம். திமுகவுக்கு 3% சரிவோடு நிற்குது. ஆக்சுவலாக அது ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது திமுகவுக்கு 48, 45 ஆயிருக்கு, 3% சரிவோடு நின்றுருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு 38, 33 மாறிடுது. அப்போது எதிர்கட்சியோட பிரச்சாரம் வந்து எடுபடலை. திமுக வந்து தன்னுடைய விஷயத்தை தக்க வச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு தக்க வச்சிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு அட்வான்ஸ்டு பொசிஷனில் வின் பண்ணுற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. எலெக்ஷன் சமயத்தில் இன்னும் விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக இன்னும் குறைஞ்சி அதிமுக பின்னாடி போயிடுமா
அப்படின்னு இருக்குது. இப்போ 45லேருந்து திமுக குறையிறதுக்கும் 33லேருந்து அதிமுக குறையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு ஒரு கதை இருக்குல்ல. அதனால் வந்து நீங்கள் 45லேருந்து எவ்வளோ குறைஞ்சாலும் நீங்கள் 35 தான் குறைய முடியும், அதுக்கு மேலே குறைய முடியாது. அதனால் நீங்கள் 33லேருந்து குறைஞ்சிங்கன்னா அடுத்த 23க்கு வந்துடுவீங்க. அங்கே தான் இருக்குது பாயிண்ட். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் வந்து 2வது இடத்துக்கு வரத்துக்கான முற்றிலுமான வாய்ப்பு வந்து இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்கிற விஷயம். ஆக்சுவலாக எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இப்போது இந்த நடுவில் வந்து இந்த விஜய்க்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்து போன பிறகு அதிமுக கூட்டணி பலமாகிடுதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட நிலையில் இந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது விஜய் இன்னும் திமுகவுக்கும் தனக்கும் போட்டின்னு சொல்கிற விஷயத்தில் இன்னும் ஒரு ஹோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவருக்கு விஜய்க்கு ஒரு ஹோப் இருக்கலாம். இதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் அதிமுக திமுக 2 பேரும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக குறையிறது அதோட வின்னிங் மார்ஜினை ஒரு எட்ஜி அதுக்கு இருக்கிறத இன்னும் உறுதிப்படுத்துது. ஆனால் அதிமுக குறையிறது என்ன ஆகுதுன்னா விஜய் மேலே போகிறதுக்கான அவங்களுக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. ஸோ இந்த கருத்து கணிப்பு டீகோட் பண்ணி பார்க்கும்போது இதே ஜனவரிக்கு அப்புறம் அவங்க வந்து இனிமேல் 6 மாதம் கழிச்சு தான் எடுப்பாங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் எடுத்திருக்காங்க. அப்போது எலெக்ஷன் போது ஒன்று கண்டிப்பாக எடுப்பாங்க. எடுக்கும்போது நிச்சயமாக விஜய் வந்து ஒரு 27 28 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பும், அதே அதிமுக வந்து குறைஞ்சி கிட்டத்தட்ட 21 22 போகிறதுக்கான வாய்ப்பும், திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 36 அந்த 35லேருந்து 38க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தான் இந்த கருத்து கணிப்பை டீகோட் பண்ணும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியிற விஷயமா பார்க்குறேன். சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்து 2லேருந்து 3க்கு வாய்ப்பு இருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஆனால் ஜனவரிக்கு பார்க்கும்போது அது வந்து 1 குறைஞ்சிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி மேலே இன்னும் நம்பிக்கை வரணும்னு புரிஞ்சிக்கலாமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? 2 அல்லது 3 சீட் வரலான்றது ஆகஸ்ட் மாதத்து கருத்து கணிப்பு. அதே சமயம் ஜனவரி மாதத்தில் 26 ஜனவரி பார்த்தீங்கன்னா 1 தான் வரும்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முன்னாடியே கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன பிறகு குறையுது அவங்களுக்கு. அப்போ அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை குறையுது. அது காரணம் என்ன? 37% 33% ஆகிடுது பார்த்தீங்களா? ஸோ அதில் 2 சீட் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. 37 33 மாறிடுது இல்லை அதிமுகவுக்கு. அதனால் ஆனால் அதே சமயம் 48 45 ஆனதில் அவங்க 1 சீட்டு தான் இழக்கிறாங்க. யார்? திமுக அணி 1 சீட்டு தான் இழக்குது. அப்போவும் 38 இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 4% போனதில் 2 சீட் அவுட் ஆகிடுது உங்களுக்கு. ஆக்சுவலாக போயிட்டு 1 சீட் தான் வரா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் சீட்டையும் வந்து டேலி பண்ணுறது வந்து அதை வந்து எக்ஸாக்டாக கொண்டு போகிறது இருக்குல்ல, கோரிலேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து எக்ஸாக்டாக கோரிலேட் பண்ணுறது, அதை கரெக்டாக இத்தனை % ஓட்டு வாங்கினா இவ்வளோ சீட்டு வாங்குவான்னு உறுதியாக சொல்ல முடியாது. 6% ஓட்டு வாங்கினவன் 1 சீட் கூட வாங்காத இருக்கான். 6% வாங்கினவன் 5 சீட்டு வாங்கினது இருக்கான். பீகாரில் ஐ திங்க் அந்த ஓவைசி அப்படி தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம இதை சொல்ல முடியாது. நீங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு முக்கியம் இல்லை. சில இடங்களில் வின்னிங் மார்ஜின்லாம் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் போட்டு போடுவீங்க, பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிக இடங்களில் போட்டி போட்டிங்கன்னா அதிக ஓட்டு. இப்போது இதே எடுத்துக்கோங்களேன், நம்ம பாஜகவே எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து 2019 5 இடங்களில் தான் போட்டி போட்டாங்க. அப்போ வந்து அவங்க பர்சன்டேஜ் என்ன 5% இன்னும் வாங்கினாங்க. அதே வந்து 2024 அவங்க 7 இடத்துல போட்டி போட்டாங்க, 22 இடங்களில் போட்டி போட்டாங்க. அப்போ அதிகமான இடங்களில் நீங்கள் போட்டி போடும்போது உங்களுக்கு பரவாயில்ல எல்லா இடங்களையும் ஓட்டு விழும்போது மொத்த ஓட்டோடு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது பர்சன்டேஜ் அதிகமாக தான் போகும். அப்போ தான் நீங்கள் 11% வரீங்க. இது ஏதோ வந்து அண்ணாமலையினால் வந்தது இல்லை. நீங்கள் அதிகமான இடங்களில் போட்டி போட்டிங்க, அதிகமான ஓட்டு உங்களுக்கு வந்தது. அந்த பாயிண்டில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இது வந்து அதிமுக ஓட்டு இந்த ஓட்டர் சர்வே சொல்கிறதுன்னா அதிமுக ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்லுது. அது இன்னும் மேலும் குறையிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஏன்னா விஜய் ஏறுறாருல, திமுக ஓட்டும் குறையும். ஆனால் அது விட்டு அப்போவும் அது வின்னிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக 2வதுலேருந்து 3வதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தேர்தல் இருக்கிறதுல இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் சில தனியார் கருத்து கணிப்புகள் எடுத்ததும் கிட்டத்தட்ட இது தேர்தலும் போது நான் சொல்கிற விஷயமும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது விஜயோடைய வருகையால் அதிமுகவுடைய ஓட்டு தான் அதிகமாக சரிய போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது அதிமுக சுதாரிச்சுக்கிட்டு விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்போது வந்து அந்த ஓட்டை வந்து கிராப் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே சமயம் வந்துட்டு விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தார், அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இருந்தார். அதுக்கு காரணம் வந்து அதிமுகவுடைய ஓட்டை கவரத்துக்காக தான் சொல்லப்பட்டது. இப்போ விஜயுமே வந்துட்டு அதிமுகவை அதிகமாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது, அடிமை கட்சின்னுலாம் சொல்கிறாரு. அப்போ அந்த ஓட் கால்குலேஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? விஜய்க்கு எந்தெந்த வாய்ப்பில் ஓட்டு வரும் பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள். திமுகவை எதிர்க்கிறது எந்தெந்த கட்சி? விஜய் எதிர்க்கிறார், அதிமுக எதிர்க்கிறார், சீமான் எதிர்க்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு போச்சு? அதிமுகவுக்கும் சீமானுக்கும் போச்சு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள். திமுக பிடிக்காதவங்க அந்த 2 கட்சிக்கும் போட்டாங்க வச்சுக்கோங்க. அது 2 பேருக்கு பிரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் அங்கே வந்திருக்கார், திமுக எதிர்ப்பாக கடுமையாக கையாளுறார். அப்போ அந்த ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு 3ஆக போகும். 3ஆக போகும்போது அதிமுகவுக்கு போக வேண்டிய ஒரு போர்ஷன் விஜய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கும் சீமானுக்கும் குறையும்.
அதிமுகவுக்கு கணிசமாக குறையும், சீமானுக்கு கொஞ்சமாக குறையும். சீமானுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஓட்டு இருக்கிறதுனால கணிசமாக குறையும், இங்கே கொஞ்சம் அதிகமாகவே குறையும். அப்போது விஜய்க்கு அந்த ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அதிமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுறார். இவங்க அட்டாக் பண்ணுறதை விடுங்க, அதிமுக அவர் கடுமையாக அட்டாக் பண்ணுறார். அப்போது இன்னொரு ஒரு தியரி என்ன வரும்னா, திமுக அதிமுக பிடிக்காத திராவிட கட்சிகளை பிடிக்காத இருக்காங்கல்ல, அந்த ஓட்டுக்களை விஜய் எடுப்பார். அந்த ஓட்டுகள் அவருக்கு போகும், அது ஒரு அடிஷ்னலாக போகும். அது தவிர அவருடைய ரசிகர்கள் ஓட்டு அவருக்கு வரும். அது தவிர சீமான்ட்ட போன இளைஞர்கள் ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் தப்பிச்சுட்டு போகிறது தான் பார்ப்பார். சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கிறதுனால அப்படி கண்டுக்காத போக ட்ரை பண்ணுவார். அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டை கொஞ்சம் எடுப்பார். மைனாரிட்டி ஓட்டுன்றதை கொஞ்சம் எடுப்பார். ஆனால் அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அது ஒன்றும் பெரிய அளவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெரும்பான்மையான ஒரு 70% திமுக அணிக்கு தான் போகும். சில அது கொஞ்சம் விஜய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்பை மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் விஜய்க்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் தான் ஏறிட்டே இருக்குது. அந்த வாய்ப்புகள் தான் ஏறிட்டே இருக்குது. திமுக எதிர்ப்புன்றது கடுமையாக ஆக்கணும், எதிர்ப்பு ஓட்டுகள் இப்படி பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது திமுக எதிர்ப்பை அதிமுகவோட நாங்கள் கடுமையாக எடுக்கிறோம்னு அவர் சொல்லலாம். விஜய் சொல்லி ஒரு இறங்கி களத்தில் அடிக்கலாம். அதே மாதிரி அதிமுகவை நாங்கள் கடுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அதிமுகவுக்கு பிடிக்காதவங்க ஓட்டு, நடுநிலையாளர்கள் ஓட்டு, அப்பா புதுசாக வந்திருக்கான் போடுப்பா அப்படின்னு போடுற ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுறதும் கொஞ்சம் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் அதிமுக ஓட்டை குறைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அதிமுக விஜய் அடிக்கிறதுனால அவங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க விஜய் அடிக்கிறதுனால எந்த ஓட்டை அவங்க வாங்க முடியும்? என்றைக்குமே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் புதுசாக வந்துருக்கவங்க மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன, அதிமுக திமுக பார்த்துட்டோம் பல வருஷம், ட்ரை பண்ணி பார்த்தானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர அதிமுக விஜய் அடிக்கலாம், ஒரு பரபரப்பாக பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் பயன் வந்துடும். எனக்கு புதிய ஓட்டுகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு எதிராக தாங்கள் தான் இருக்கோன்னு காமிக்கிறதுக்காக விஜய் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதுதான் அவங்க எடுக்கிறாங்க கையில். ஆனால் விஜய் நினைக்கிற மாதிரி அவர் சொன்னால் கூட இந்த ஓட்டிங் பேட்டர்ன், இந்த ஓட்டரோட கருத்து கணிப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏறிட்டே இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அவர் ஏற அதிமுகவோட ஓட்டு இறங்கும். இப்போது நம்ம இது மாதிரி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அவர் திமுக ஓட்டை தாங்க நிறைய எடுப்பார், அதிமுக ஓட்டை எடுக்க மாட்டாருங்க, பாருங்கள் மைனாரிட்டி ஓட்டை ஃபுல்லாக எடுத்துவார் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன் மைனாரிட்டி ஓட்டை அவர் எடுக்க முடியாதுன்றேன். முதல்ல முக்கியமாக முஸ்லீம்ஸ் ஓட்டை அவர் எடுக்க முடியாது. 7-8% இருக்கிற முஸ்லீம்ஸ் ஓட்டை, அதுவும் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த முஸ்லீமும் திமுக ஆதரவாக தான் இருக்காங்க. யாருமே விஜய்க்கு ஆதரவாக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு திமுக கவர்மெண்ட்டு ரிஸ்க் எடுத்து அங்கெல்லாம் அவங்களுடைய அப்படி தான் இருந்தது, ஆக்டிவிட்டி அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸு பெரும்பாலும் 40 வயசுக்கு மேலே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நமக்கு காங்கிரஸ் அங்கே இருக்குது, ஆல் இண்டியா லெவலில் நமக்கு பாதுகாப்பு திமுக காங்கிரஸ் தான். விஜய் நாளைக்கு பாஜகவோட பால் பாயசம் சாப்பிட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. பாயசம்னு பாசிசன்னு அப்புறம் அங்கே போய் பால் பாயசம், சிபிஐ என்கொயரி எப்படி போகும்னு தெரியாது. எப்படி நம்புறது? கிறிஸ்டியன்ஸ்லாம் அட்டாக் பண்ணாங்க இந்தியா முழுக்க, ஆனால் இவர் வாயை திறந்து கண்டிக்கவே இல்லையே அவர். அதனால் இவர் நம்ப முடியாது. இவர் பேர் தான் ஜோசப் பேசின்னு வச்சுருக்காரு, இவர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் மைனாரிட்டிக்கெலாம் ஆதரவாக இருப்பார், நம்ப முடியாதுன்னு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பல கிறிஸ்தவர்கள்லாம் கேட்டால் அப்படி தான். ஆனால் இளைஞர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை விஜய் அப்படி இப்படின்னு அலையிறாங்க. அதில் கொஞ்சம் ஓட்டு போகும். ஆனால் அது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பாதிப்பு உண்டாக்குது. போக இல்லைன்னு மாட்டேன். ஆனால் அதிமுகலேருந்து தான் நிறைய ஓட்டு வருவார். செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்கே போயிருக்காங்க. அதிமுக அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதிமுக ஓட் பேங்க் தான் அதிமுக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. திமுக இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது அதோட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இழக்காது என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.